வணக்கம். நம்ம ராஜ் சேனலில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு ஒரு ஆண் ஜாதகம் எப்படி இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அதாவது கன்ஃபார்மாக திருமணம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வை பார்ப்போம். திருமணம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது நாம் இந்த அமைப்பை எடுத்து பார்த்துடலாம். பெண் ஜாதகத்தில் லக்கண அதிபதிக்கு 1-5-9 அல்லது 2-12 அல்லது 7ல் 7 குடையவன் நின்று அதுக்கு திரிகோணத்தில் கேது இல்லாமல் இருந்தால், அதாவது ஆணுக்கு சொன்ன அதே விதி தான் இந்த இடத்துல பெண் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பார்க்கணும். திரிகோணத்தில் கேது இல்லாமல் இருக்க அவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் ஆகும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 1-5-9 2-12 7, அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும். அவங்களுக்கு திரிகோணத்தில் கேது இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்னு நாம் எடுத்துக்கிடலாம். இந்த மேல் சொன்ன விதிகளில் 2 விதி சொல்லியிருக்கோம். இந்த 2 விதியில் ஏதாவது ஒரு விதி கரெக்டாக இருந்தால் கூட போதும், அவங்களுக்கு திருமணம் இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கிடலாம்.